நண்பருடைய மகன் ஒருத்தர் வந்தார். நண்பர் தான் கூட்டு வர வந்து நீங்கள் பையனுக்கு புத்தி சொல்லுங்கள், ரொம்ப சோர்ந்து போய் கிடக்கான் அவன். என்னடா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னா, இல்லை அங்கிள் நான் வந்து நிறைய ட்ரை பண்ணேன், எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். என்ன ட்ரை பண்ணேன்? இல்லை மியூசிக் ட்ரை பண்ணேன், அப்புறம் டான்ஸ் ட்ரை பண்ணேன், கராட்டேக்கு போனேன். வரிசையாக அடுக்கிறான் அவங்க. நீங்கள் 10 பேர் செய்ய முடியாத விஷயத்த அவன் அடிக்கிட்டே இருக்கான். எவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணுறான்னு. ஒரு 6 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் நிற்குது. இவ்வளோ விஷயம் நீ ட்ரை பண்ணால் 60 வருஷம் ஆனால் கூட நடக்கவே நடக்காது. உன்னுடைய கோர் என்னன்றதை பார்த்துக்க, அதை ட்ரை பண்ணு. ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஒரு இடத்துலையே ஃபோக்கஸ்டாரு, அப்போ கட்டாயமாக அது கிடைக்கும். எப்படி சொல்கிறீங்க பாருப்பா, நம்ம குட்டி கதை மன்னன் இருக்காருப்பா ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர் தான் சொல்லுவார், தம்பி தண்ணி வேணும்னா என்ன செய்யணும்? கிணறு தோண்டணும். எத்தனை ஆழம் தோண்டணும்? ஆழம் 10 அடி 15 அடியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது. தண்ணி வர வரைக்கும் தோண்டணும். ஒரே இடத்துல தோண்டணும். ஒரே இடத்துல தோண்ட போனேன்னா ஊரெல்லாம் குண்டும் குழியுமா ஆகிடும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கு. அதனால் நம்ம செய்ய வேண்டியது, நீங்களே பாருங்கள், பையனை விட்டுருங்க, நம்ம கதையை எடுத்துக்கங்களேன். பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம். நம்ம கதையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மள ரொம்ப பேர் வந்து அழுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய முயற்சி கம்மி. ரெண்டாவது, நம்ம உடனடியாக பலன் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி விதையை போட்டு நாளைக்கு என்ன பழமே வரலையாண்ணா, விதையை கண் விழிக்கிறதுக்கே டைம் ஆகும். பழமே வரலையாண்ணா, விதையை பாதுகாத்து அதுக்கப்புறம் செடியாகி வரும். ஒன்று, நம்ம முயற்சி கம்மி. ரெண்டாவது, உடனே வந்து நம்ம பலன் எதிர்பார்க்குறோம். மூணாவது, 10 விஷயத்தில் மனசை சிதற விட்டால் வராது. அந்த மாதிரி மல்டிஃபேசட்டட் இதெல்லாம் பண்ண முடியாது நம்மளால். அது பாருங்கள், ஒன் திங் அட் அ டைம் அண்ட் தட் டன் வெல் தானே சொல்கிறாங்க. ஒரு சமயத்தில் ஒரு பொருளில் ஒரு திசையில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா கட்டாயமாக நம்ம அதை ஜெயிக்க முடியும். இதை மனசில் வாங்கிக்கிட்டால் பாருங்கள், முக்கியமான விஷயம், முயற்சியின் பிடியில் தான் முக்தியும் இருக்கிறதுன்னு சொல்லுது நம்முடைய நாடு. முக்தியே அப்படின்னு இருக்கும்போது சாதாரணமான இந்த பொருள் ரீதியான உலகத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை நம்ம அடைய முடியாதா? விடாமுயற்சி என்றைக்கும் வெற்றி தரும். பயன் கருதாமல் உழைக்க சொன்னால், பக்தி செய்து பிழைக்க சொன்னால்னா சும்மா கண்ணை மூடிட்டு வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் பம்பிள் பீன்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோ முடிஞ்சால் காமிக்கிறாங்க நாங்கள். அது என்னென்ன ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த ஒரு வண்டு இனத்தை சேர்ந்தது. ஏரோடைனமிக்ஸ் தியரி பிரகாரம் அந்த பம்பிள் பீயை பறக்க முடியாது. அப்படி இருக்க அதனுடைய சிறகு அமைப்பு, உடல் அமைப்பு, அந்த வெயிட்டு. இதில் என்ன விஷயம்னா, இந்த அறிவியல் சங்கதி அந்த பம்பிள் பீக்கு தெரியாது. ஜாலியாக பறந்துட்டு தான் இருக்கு. 1000 பேர்கிட்ட யோசனை கேட்டுகிட்டே இருந்தீங்களே, நகரவே முடியாது. நகரந்தா உடனே பாதை விலகிட்டே இருக்கும். நகர பாதை ஒன் ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு, ஒரு கோணம் அடுத்த கோணம், இப்படி நம்ம நகர்ந்துட்டே இருந்தோம்னா சரியாக வரும். எத்தனை முறைகள் நாம் விழுந்தோமோ அத்தனை முறையும் எழுந்தோம். விழுந்ததை பார்க்காதீங்க, எழுந்ததை கணக்கு எடுத்துக்குங்க. ஓரடி வைத்தால் ஓரடி தெரியும், ஓரடி 100 அடி ஆகும். ஒரு நாள் தொலைவே தொலைந்து போகும். வாங்க கிளம்புங்க போகலாம்.